Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டதை விட குறைவான தொகுதிகளை வழங்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது. கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சிக்கு ஒரு தொகுதி மட்டும் வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மதிமுக மனிதநேய மக்கள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. தற்போது 12 தொகுதிகள் வரை கேட்க அக்கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் ஒரு மாநிலங்களவை இடத்தை கேட்டு பெறவும் அதிமுக திட்டமிட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை கேட்டு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டதை விட குறைவான தொகுதிகளையே திமுக வழங்க முன்வந்துள்ளதாகவும் 173 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.